யாழில் புதிய மதுபான சாலை ஒன்றை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலையினை எதிர்த்து பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அரசாங்கம் மதுபான சாலை அனுமதிகளை தடை செய்கின்ற போதும் புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நீர்வேலி பகுதியில் மதுபான சாலை ஒன்றினை தொடர்ந்து திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் அதனை உடனே நிறுத்துமாறு கோரி கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று மாலை அந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீர்வேலி பகுதியில் அந்தியார் இந்து கல்லூரி, கடந்த கந்தசுவாமி கோவில் என்பவற்றிற்கு அருகிலே குறித்த மதுபான சாலை திறக்கப்பட உள்ளதால் பாடசாலை மாணவர்கள், கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இதனை உடனடியாக நிறுத்த கோரியும் பிரதேசவாதிகள் ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்துள்ளனர். குறித்த விடயம் அடங்கிய மனு ஒன்றினையும் கோப்பாய் பிரதேச உதவி பிரதேச செயலர் சஞ்சீவன் ராதிகாவிடம் பொதுமக்கள் கையளித்துள்ளனர். வன்னி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பத்தரமுல்லே சீலரத்ன தேரர். எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக சனசெத பெரமுன தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்துள்ளது. அதன்படி வன்னி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்புமனுவினை பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தாக்கல் செய்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது கட்சியின் தலைவர் சீலரத்ன தேரர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். விபத்துக்களை குறைக்க வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர். நாட்டில் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் வாகனங்களில் செலுத்தும் வாகன சாரதிகளின் உலகத்தினால் பல வீதி விபத்துக்களினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறங்க நிலையை தணிக்க கொத்தமல்லி தேநீர் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். நடத்துனர்கள் தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கம். பேருந்தில் பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டால் அது தொடர்பில் தெரிவிக்கும் வகையில் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பயணிக்கும் போது பணம் பெற்று பயணச்சீட்டு வழங்காமல் மீதமுள்ள பணத்தை வழங்காமல் சங்கடமான முறையில் நடத்துனர்கள் கதைக்கும் பட்சத்தில் 1955 அறிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூறியுள்ளது. டயானா கமகேவுக்கு எதிரான வழக்கு. போலி ஆவணங்களில் சமர்ப்பித்து இலங்கையில் கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலிலிருந்து விலகிய பந்துல குணவர்த்தன. எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கையிலே இதனை அறிவித்தார். 20 வருடங்களுக்கு மேலாக கோமாகம தொகுதியை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதி அமைச்சராகவும் அமைச்சரவை அமைச்சராகவும் தன்னால் இயன்றவரை மக்களுக்காக உழைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பல வருடங்களாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் இன்றி அனாதரவாக இருந்த ஹோமாகம பிரதேசத்தை அறிவு மையமாக நகராக மாற்றுவதற்கு இயன்ற அனைத்தையும் செய்துள்ளதாகவும் அதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். மைத்திரி வீட்டின் முன் கத்தி கூச்சலிடப்பட்ட பெண். மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றில் பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு அவ்விடத்திலிருந்து சென்றுள்ளார். குறித்த சம்பவம் கொழும்பு கருவாத்தோட்டம் ஹெக்டர் கோபே கடுவ மாவட்டத்தில் அமைந்துள்ள மைத்திரிபாலவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளை கருவாத்தோட்ட காவல்துறையினர் மேற்கொண்டனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் மேற்படி சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதியை தொடர்ந்து சஜித்தை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர்.
இந்த சந்திப்பின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள செய்தியில், பிராந்திய அபிவிருத்திக்கான எமது பரஸ்பர நலன்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் இலங்கையின் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு இந்தியாவின் பூரண ஆதரவை எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். பந்தயம் வைத்த 3 பெண்கள் கைது. பதுளை கிராந்துருக்கோட்ட பிரதேசத்தில் தேசிய லொத்தர் சபையினால் வெளியிடப்படும் லொத்தர் சீட்டுகளின் இலக்கங்களுக்கு பணப்பந்தயம் வைத்ததாக கூறப்படும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிராந்தரக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிராந்தரக்கோட்டை மற்றும் ஜெயமாவத்தை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 42, 43 மற்றும் 48 என்ற 3 பெண்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராந்தரக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.